அனைவருக்கும் வணக்கம். செந்தூர் வசுமதி கிச்சன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சார்லி சாப்ளின் கதையில் அடுத்த பகுதியை இன்றைக்கி பார்க்கலாம். ஹான்வெல் பள்ளியை ஆண் குழந்தைகளுக்காகவும் பெண் குழந்தைகளுக்காகவும் இரண்டாக பிரித்திருந்தார்கள். சனிக்கிழமை பிற்பகல் நேரங்களில் குளியல் அறையை சிறிய குழந்தைகளுக்காக ஒதுக்கியிருந்தார்கள். அவர்களை பெரிய பிள்ளைகள்தான் குளிப்பாட்டினார்கள். 14 வயதுடைய ஒரு சிறுமி 7 வயது நிறையாத என்னை உடம்பெல்லாம் துவட்டுவது எனக்கு வெட்கத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. எனக்கு 7 வயதான போது என்னை பெரிய பிள்ளைகளின் பகுதிக்கு மாற்றினார்கள். அங்கே 14 வயது வரையிலான பிள்ளைகள் இருந்தார்கள். இப்போது நான் பெரிய பிள்ளைகளின் எல்லா நிகழ்ச்சிகளிலும் விளையாட்டுகளிலும் கலந்து கொள்ள தகுதி பெற்றுவிட்டேன். ஹான்வெல்லில் நாங்கள் நன்றாக பராமரிக்கப்பட்டோம் என்றாலும் அது ஒருவித அனாதை வாழ்க்கையாய் இருந்தது. அந்த சூழ்நிலையிலும் எப்போதும் துயரம் தேங்கியிருந்தது. அங்குள்ள நாட்டுப்புறத்து சந்துகள் வழியாக நாங்கள் நூற்றுக்கணக்கானோர் வரிசையாக நடந்து சென்றபோது அந்த ஊர்க்காரர்கள் எங்களை உற்று பார்த்தார்கள். அந்த ஊரையும் கிராமத்தையும் நான் வெறுத்தேன். ஆண் பிள்ளைகளுக்கான விளையாட்டு திடல் ஏறத்தாழ 1 ஏக்கர் இருந்தது. அதை சுற்றிலும் ஒற்றை தள செங்கற்கட்டடங்கள் இருந்தன. அலுவலகம், பொருட்கள் சேகரித்து வைக்கும் அறைகள், ஒரு மருத்துவர் உள்ள மருத்துவமனை, குழந்தைகள் உடை மாற்றுவதற்கான அறை ஆகிய தேவைகளுக்காக இந்த கட்டடங்களை பயன்படுத்தி வந்தார்கள். விளையாட்டு திடலில் மிக இருண்ட மூலையில் ஒரு காலி அறை இருந்தது. சமீபத்தில் அதில் 14 வயதுடைய ஒரு பையனை அடைத்து வைத்திருந்தார்கள். அவன் மிகவும் மோசமானவன் என்று மற்ற பையன்கள் சொன்னார்கள். அவன் அந்த பள்ளியிலிருந்து தப்பிக்க முயன்றான் என்பதுதான் அவன் மீதுள்ள குற்றம். அவன் 2ஆம் மாடியின் ஜன்னல் வழியாக மேற்கூரைக்கு ஏற முயன்றான். இதை அறிந்த பள்ளி அதிகாரிகள் அவனை பிடிப்பதற்கு பின்தொடர்ந்து ஏறினார்கள். அவன் அவர்களை நோக்கி கற்களை வீசி எறிந்தான். சிறு பிள்ளைகளான நாங்கள் தூங்கி கொண்டிருந்த போது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தன. அடுத்த நாள் காலையில் பெரிய பையன்கள் தான் எங்களிடம் இதை பற்றி சொன்னார்கள். இது போன்ற பெரிய குற்றங்களுக்கான தண்டனை வெள்ளிக்கிழமை தோறும் பெரியதொரு உடற்பயிற்சி கூடத்தில் தான் அளிக்கப்பட்டது. காலையில் 200-300 பையன்கள் 7 முதல் 14 வயதுக்குட்பட்டவர்கள் இராணுவ முறைப்படி வரிசையாக அணிவகுத்து சென்று ஒரு சம சதுரத்தின் முப்புறத்திலும் வரிசையாக நின்றார்கள். 4ஆம் புறத்தில் ஒரு பள்ளி டெஸ்கின் பின்பக்கம் குற்றவாளி விசாரணைக்காகவும் தண்டனைக்காகவும் காத்திருந்தான். சிறிய குற்றங்களுக்கு பையனை டெஸ்கில் குப்புற படுக்க வைப்பார்கள். பட்டாளக்காரர் ஒருவர் பையனின் கால்கள் 2ஐயும் சேர்த்து கட்டி இறுக பிடிப்பார். மற்றொரு பட்டாளக்காரர் பையனின் சட்டையை முழுக்கார் சட்டையிலிருந்து தலைக்கு மேலாக கழற்றுவார். 200 பவுண்டு எடையுள்ள கேப்டன் ஹிண்ட்ரம் கப்பற்படையிலிருந்து ஓய்வு பெற்றவர். அவர் ஒரு கரத்தை பின்னால் கட்டி கொண்டு மறு கையில் கட்டை விரல் அளவு பருமனுள்ள பிரம்பும் பிடித்து பையனின் பிட்டத்தில் அடிப்பதற்கு ஆயத்தம் செய்தார். பிறகு மெதுவாக நாடக பாணியில் பிரம்பை தூக்கி ஜ் என்ற ஓசையுடன் பிட்டத்தில் ஓங்கி அடித்தார். இந்த காட்சி பயங்கரமாக இருந்தது. சில குழந்தைகள் இதை பார்த்து மயங்கி விழுந்து விடுவார்கள். அடியின் மிக குறைந்த எண்ணிக்கை 3, அதிகபட்ச எண்ணிக்கை 6. 3க்கு அதிகமாக அடி வாங்குபவர்களின் அலறல் நடுக்கத்தை ஏற்படுத்தும். சிலர் அதிசயமான வகையில் மௌனமாக இருப்பார்கள். மற்ற சிலர் மயக்கம் அடைவார்கள். பிரம்படி வாங்கி துவண்ட பையன்களை கொண்டு வந்து பாயில் கிடத்துவார்கள். வேதனை அடங்குவது வரை குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் அவன் துடித்து கொண்டிருப்பான். நிரபராதியாக இருந்தாலும் தன்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை மறுக்கக்கூடாது என்றுதான் பையன்கள் அறிவுறுத்துவார்கள். ஏனென்றால் பிறகு குற்றவாளி என்று நிரூபணமானால் கிடைக்கக்கூடிய தண்டனை மிக கடுமையாக இருக்கும். பையன்கள் பொதுவாக தங்களை நிரபராதித்துவத்தை வெளிப்படுத்த முற்படுத்துவதில்லை. வியாழக்கிழமைகளில் விளையாடும் இடத்தில் ஒரு ஊதல் ஒலி கேட்கும். அப்போது நாங்கள் விளையாட்டை நிறுத்திவிட்டு சிலைகள் போல் நின்று அசையாமல் நிற்போம். அப்போது கேப்டன் ஹிண்ட்ராம் ஒரு ஒலிபெருக்கியின் மூலம் வெள்ளிக்கிழமை தண்டனைக்கு ஆஜராக வேண்டியவர்களின் பெயர்களை அறிவிப்பார். ஆச்சரியம் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு வியாழக்கிழமை என் பெயர் அறிவிக்கப்பட்டதை நான் கேட்டேன். நான் என்ன குற்றம் செய்திருக்கிறேன் என்று என்னால் ஊகிக்க முடியவில்லை. ஆயினும் ஏதோ சில காரணங்களால் அது எனக்கு ஒரு சுவாரஸ்யமாக தோன்றியது. ஒரு கால் நான் அந்த நாடகத்தின் மையப்புள்ளியாக இருந்ததுதான் காரணமாக இருந்திருக்க வேண்டும். விசாரணை அன்று நான் முன்னே தள்ளி நின்றேன். அப்போது தலைமை ஆசிரியர் சொன்னார்,
குளியலறைக்கு தீ வைத்தாய் என்பது உன்மீதான குற்றச்சாட்டு. இது பொய். சில பையன்கள் குளியலறையில் தரையில் காகிதத்தை துண்டுகளில் தீப்பற்ற வைத்தார்கள். அது எரிந்து கொண்டிருக்கும் போதுதான் நான் குளிக்கச் சென்றேன். அதில் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. நீ குற்றவாளியா இல்லையா? அவர் கேட்டார். என் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியால் தூண்டப்பட்டு அச்சத்துடன் நான் எதிர்பாராமல் சொன்னேன், குற்றவாளிதான். அவர்கள் என்னை டெஸ்கில் கிடத்தி பிட்டத்தில் 3 அடி அடிக்கும்போது நான் உணர்ந்தது வெறுப்பையோ அநீதியையோ அல்ல. அப்போது எனக்கு அச்சமூட்டும் ஒருவித சாகச மனநிலைதான் இருந்தது. வழியில் உயிரே போய்விடும் போலிருந்தது. தாங்க முடியவில்லை. ஆனால் நான் அளவில்லை. வேதனை தீர்வதற்காக அவர்கள் என்னை பாயில் கொண்டு போய் கிடத்தினார்கள். எனக்கு அச்சமற்ற வெற்றியுணர்வு ஏற்பட்டது. சிட்னி சமையலறை பணியில் இருந்ததால் தண்டனை நாளில் அன்றுதான் அவனுக்கு செய்தி தெரியும். அவன் பிற்பாடு என்னிடம் நான் அடி வாங்குவதை பார்த்து ஆத்திரத்தால் அழுதுவிட்டதாய் சொன்னான். உணவு கூடத்திலிருந்து வெளியே வரும்போது நான் அடிக்கடி சிட்னியை பார்ப்பேன். அவனுக்கு சமையலறையில் வேலை என்பதால் அவன் எனக்கு நன்கு கெட்டியாக வெண்ணெய் தடவிய ரொட்டி தருவான். நான் அதை உடைக்குள் வைத்து ஒளித்து சென்று இன்னொரு பையனுடன் பங்கு வைத்து தின்பேன். இப்படி செய்தது பசியின் காரணத்தால் அல்ல. தானமாக கிடைக்கும் அந்த வெண்ணெயை அசாதாரணமான ஒரு ஆடம்பரம். ஆனால் இந்த சிறப்பான உணவு அதிக காலம் தொடரவில்லை. ஏனென்றால் சிட்னி எக்ஸ்மவுத் பயிற்சி கப்பலில் சேர்வதற்காக ஹான்வெல் விட்டு சென்றான். தொழிலகத்தில் உள்ள பையன்களுக்கு அவர்களின் 11ஆம் வயதில் தரைப்படையிலோ கப்பற்படையிலோ சேர்வதற்கான சுதந்திரம் இருந்தது. சிட்னிக்கு கடலில் வேலை செய்வதுதான் விருப்பம். அவ்வாறு நான் ஹான்வெல்லில் தனித்து விடப்பட்டேன். ஹான்வெல்லில் உள்ள பிள்ளைகளுக்கிடையில் பூச்சி வெட்டு என்னும் தொற்று நோய் குபீர் என்று கிளம்பியது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களை விளையாடும் இடத்தை பார்த்திருக்கும் முதல் மாடியில் பிரத்யேகமாக பிரிக்கப்பட்ட பகுதியில் தங்க வைத்திருப்பார்கள். நாங்கள் அவர்களை ஜன்னல் வழியாக பார்ப்போம். அந்த ஒதுக்கப்பட்டவர்கள் எங்களை எதிர்பார்ப்புடன் பார்ப்பார்கள். அவர்களின் தலையெல்லாம் அயோடின் தடவப்பட்டு தவிட்டு நிறத்துடன் இருக்கும். அந்த பயங்கரமான காட்சியை நாங்கள் அருவருப்புடனும் வெறுப்புடன் தான் பார்த்திருந்தோம். அப்படி இருக்கும்போது உணவு கூடத்தில் பணியாளர்களில் ஒருவர் சட்டென்று என் பின்னால் வந்தார். என் உச்சந்தலையை முடியை வகிர்ந்து பார்த்து கத்தினார், பூச்சி வெட்டு. நான் பயந்து அலறிவிட்டேன். சிகிச்சை வாரக்கணக்காக நீண்டது. அவை எனக்கு யுகங்கள் போல தோன்றின. என் தலையை மொட்டையடித்து அயோடின் தடவினார்கள். தலையில் கைக்குட்டையால் ஒரு கட்டும் போட்டார்கள். ஆனால் கீழே உள்ள பையன்களை ஜன்னல் வழியாக பார்க்காமல் இருப்பதில் நான் கவனம் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவர்கள் எங்களை பார்க்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். என்னை பிரித்து தனியாக தங்க வைத்திருந்த சூழ்நிலையில் அம்மா என்னை சந்தித்தார்கள். அவர்கள் தொழிலகத்திலிருந்து விலகி எங்களுக்கென்று ஒரு வீடு உருவாக்கும் முயற்சியில் இருந்தார்கள். அம்மாவின் நன்மை எனக்கு பூச்செண்டு போன்றிருந்தது. அம்மா மிகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்பட்டார்கள். அப்போது என் அசிங்கமான உருவம் குறித்து எனக்கு வெட்கமாக இருந்தது. பணியாளர் அம்மாவிடம் அவனுடைய அசிங்கமான முகத்தை பார்த்து நீங்கள் எதுவும் நினைத்து கொள்ளாதீர்கள் என்று சொன்னார். அம்மா சிரித்தார்கள். என்னை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு, அம்மா அன்று சொன்ன அருமையான வார்த்தைகள் இன்றும் என் நினைவில் பசுமையாக வீற்றிருக்கின்றன. உன் எல்லா அசிங்கங்களுடனும் சேர்த்து நான் இப்போதும் உன்னை நேசிக்கிறேன். விரைவிலேயே சிட்னி எக்ஸ்மவுத் பயிற்சி கப்பலை விட்டு வந்தான். நானும் ஹான்வெல் விட்டு அகன்றேன். அவ்வாறு நாங்கள் மீண்டும் எங்கள் அம்மாவுடன் சென்றோம். கென்னிங்டன் பூங்காவின் பின்புறம் அம்மா ஒரு அறை எடுத்தார்கள். எங்களை கொஞ்ச நாள் பராமரிக்க அம்மாவால் முடிந்தது. ஆனால் சீக்கிரமே நாங்கள் மீண்டும் தொழிலகத்துக்கு சென்றோம். வேலை தேடுவதற்கான அம்மாவின் சிரமமும் அப்பாவின் நடிப்பு தொழில் ஸ்தம்பித்து இருப்பதும் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கின. அந்த குறைந்த இடைவெளியில் நாங்கள் ஒரு அறையுள்ள ஒரு வீட்டிலிருந்து மற்றொன்றுக்கு அடிக்கடி மாறிக்கொண்டிருந்தோம். நாங்கள் வேறுபட்ட ஒரு பிரதேசத்தில் வாழ்ந்திருந்ததால் எங்களை வேறொரு தொழிலகத்துக்கு அனுப்பினார்கள். அங்கிருந்து நார்வுட் பள்ளிக்கும் அனுப்பினார்கள். அங்கே ஹான்வெல்லில் விடவும் மங்கலான சூழ்நிலை இருந்தது. இருண்ட இலைகளும் உயரமான மரங்களும். நாட்டுப்புறம் மேலும் நன்றாக இருந்தது என்றாலும் சூழ்நிலை மகிழ்ச்சியற்றதாய் இருந்தது. ஒரு நாள் சிட்னி கால்பந்து விளையாடி கொண்டிருந்த போது 2 பணியாளர்கள் வந்து
அவனை அழைத்தார்கள். அம்மாவுக்கு பைத்தியம் என்றும் ஹேண்ட்ஹில்லில் மனநோய் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதை கேட்டவுடன் அவன் எதிர்வினையொன்றும் காட்டாமல் திரும்பி சென்று கால்பந்து விளையாட்டை தொடர்ந்தான். ஆனால் விளையாட்டு முடிந்தபோது யாருக்கும் தெரியாமல் அழுதான். சிட்னி என்னிடம் இந்த விஷயத்தை சொன்னபோது என்னால் நம்ப முடியவில்லை. நான் அழவில்லை, ஆனால் ஒரு பயங்கரமான ஏமாற்றம் என்னை வதைத்தது. மகிழ்ச்சியான அம்மாவுக்கு எப்படி சமநிலை தவறும்? என் ஏமாற்றத்திலிருந்து எனக்கு அம்மா என்னை துயரத்துடன் பார்ப்பதாகவும் சூனியத்தை வெறித்து கொண்டிருப்பதாகவும் ஒரு காட்சி உருவானது. ஒரு வாரத்துக்கு பிறகுதான் நாங்கள் அதிகாரபூர்வமாக தகவல் அறிந்தோம். சிட்னியையும் என்னையும் பராமரிக்கும் பொறுப்பை அப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்ததாக நாங்கள் அறிந்தோம். அப்பாவுடன் வாழ்வது என்பது உத்வேகம் ஏற்படுவதாயிருந்தது. அது வரையிலான என் வாழ்க்கையில் நான் அவரை 2 முறை மட்டுமே பார்த்திருக்கிறேன். முதல் முறை மேடையில் பார்த்தேன். 2வது முறை கென்னிங்டன் சாலையில் அவர் ஒரு வீட்டுக்கு முன்னால் செல்லும்போது பார்த்தேன். அவர் வாசல் பூந்தோட்டத்தின் வழியாக ஒரு பெண்ணுடன் வந்து கொண்டிருந்தார். நான் அங்கே சற்று நேரம் நின்று அவரை பார்த்தேன். அவர் என் அப்பா என்று அறிந்தேன். அவர் கை காட்டி என்னை பக்கத்தில் அழைத்து என் பெயர் என்னவென்று கேட்டார். அந்த சூழ்நிலையின் நாடக அர்த்தத்தை உணர்ந்து களங்கமற்ற ஒரு பாவத்தை ஏற்படுத்தி கொண்டு சொன்னேன், சார்லி சாப்ளின். பிறகு அவர் அந்த பெண்ணை அர்த்தம் புதிந்த ஒரு பார்வை பார்த்தார். பிறகு பையில் தடவி எனக்கு அரை கிரவுண்ட் கொடுத்தார். வேறொன்றும் யோசிக்காமல் நான் வீட்டுக்கு சென்றேன். அப்பாவை பார்த்தேன் என்று அம்மாவிடம் சொன்னேன். இனி நாங்கள் அப்பாவுடன் வாழப்போகிறோம். என்னவாயினும் கென்னிங்டன் சாலை பழக்கமானதாக இருந்தது. நார்வுட் போல இருண்டதாகவோ அறியாத இடமாகவோ இல்லை. அதிகாரிகள் எங்களை ரொட்டி ஏற்றும் ஒரு வேனில் கொண்டு வந்து கென்னிங்டன் சாலையில் ஒரு வீட்டில் இறக்கிவிட்டார்கள். அதிகாரிகள் எங்களை ரொட்டி ஏற்றும் ஒரு வேனில் கொண்டு வந்து கென்னிங்டன் சாலையில் ஒரு வீட்டில் இறக்கிவிட்டார்கள். இந்த வீடு நான் அன்று அப்பாவை அந்த பெண்ணுடன் பார்த்த வீடுதான். அந்த நேரத்தில் அப்பாவுடன் அந்த பெண் தான் இப்போதும் கதவை திறந்தாள். அவள் அடக்கமற்றவளாகவும் சிறுசிறுப்புக்காரியாகவும் இருந்தாலும் வசீகரம் உள்ளவளாக இருந்தாள். ஏற்ற உயரமும் வடிவ அழகும் நிறைந்த இதழ்களும் துயரார்ந்த மான்விழிகளும் கொண்டவள். அவளுக்கு 30 வயது இருக்கும். பெயர் லூசி. வீட்டில் திரு சாப்ளின் இல்லை என்று தோன்றியது. ஆயினும் வழக்கமான அதிகாரபூர்வ சடங்குகளுக்கும் காகிதங்களில் ஒப்பிடுதலும் நடந்தன. பிறகு அதிகாரிகள் எங்களுக்கான பொறுப்பை லூசியிடம் ஒப்படைத்தார்கள். லூசி எங்களை மேலே உள்ள வரவேற்பறைக்கு அழைத்து சென்றாள். அங்கே 4 வயதான மிகவும் அழகான ஒரு பையன் விளையாடி கொண்டிருந்தான். பெரிய கருப்பு கன்னங்களும் தவிட்டு நிறத்தில் செழிப்பான சுருட்டை முடியும். அது லூசியின் மகன், என் அரை சகோதரன். அந்த குடும்பம் 2 அறைகளில் வசித்து வந்தது. முன்பக்கத்து அறைக்கு பெரிய ஜன்னல்கள் இருந்தன என்றாலும் தண்ணீருக்கு அடியில் வருவதைப் போல வெளிச்சம் மங்கலாகத்தான் இருந்தது. அந்த அறையில் உள்ள எல்லா பொருட்களும் லூசியை போன்று சோகமாக இருந்தன. பின்புறத்து அறையில் நானும் சிட்னியும் படுப்பதற்காக மற்றொரு மெத்தை இடப்பட்டிருந்தது. ஆனால் அது மிகவும் சிறிதாக இருந்தது. வரவேற்பறையின் சோபாவில் படுத்து தூங்கலாம் என்று சிட்னி சொன்னான். சொன்ன இடத்தில் படுத்து தூங்குங்கள் என்றாள் லூசி. பின்பக்க புது அறைக்கு திரும்பி செல்லும்போது இது எங்களிடம் அச்சம் கலந்த மௌனத்தை ஏற்படுத்தியது. எங்களுக்கு கிடைத்த வரவேற்பு உணர்ச்சிகரமாக இல்லை. அதில் வியப்படைவதற்கு ஏதும் இல்லை. சிட்னியும் நானும் அவளிடம் திணிக்கப்பட்டது அவள் சற்றும் எதிர்பாராதது. இதற்கு மேலாக நாங்கள் அப்பாவில் பிரிந்து சென்ற மனைவியின் பிள்ளைகள். லூசி உணவுக்கான ஆயத்தங்களை செய்வதைக் கண்டு நாங்கள் இருவரும் பேசாதிருந்தோம். அவள் சிட்னியிடம் சொன்னால், நீ அந்த பாத்திரத்தில் நிலக்கரி எடுத்து போட்டு நிரப்பு. பிறகு என்னை நோக்கி சொன்னால், நீ கடைக்கு சென்று 1 ஷில்லிங்க்கு உப்பிட்டு உலர்த்திய மாட்டிறைச்சி வாங்கி கொண்டு வா. எனக்கு அந்த பெண்ணின் சமீபத்திலிருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபடுவதில் மகிழ்ச்சி. பதுங்கியிருந்த ஒரு பயம் என்னில் வளர்ந்து கொண்டிருந்தது.
நாங்கள் நார்வுட்டுக்கு திரும்பி செல்ல முடிந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். இந்த பகுதியை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.